வணக்கம் அந்தோனிய நலப்பறைகள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா என்னது பெங்களூரில் ஏதோ ஒரு காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இங்கேருந்து பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி போய் நம்ம வீட்டில் போய் நம்ம மீனுக்கு உண்டான சமையலை இந்த காய்கறியை வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. வாங்க எல்லாமே பண்ணி கேரட்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னும் பார்த்து பேசாமல் எனக்கு தெரியல. சூப்பராக இருக்கு. இல்லை வாங்கணும், அடி ஒரு ஆள் வாங்கக்கூடாது. அவன் தான் எடுத்தாங்க, ஒன்னே மாட்டி விட்டுருவான். பிரியாணி இலை சுமித்ராவுக்கு ரொம்ப பிடிக்கும். மகெல்லாம் வாங்கிட்டு வரட்டும்னா. இது என்னதா எப்படியும் ஏதாவது திங்கிறதா தான் இருக்கு. இது என்னதா? கீரை 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 ஐட்டம் தான். கடல்ல வர்ற வலையில வர்ற பாசி மாதிரி இருக்கு. நான் வந்து நினைக்கிறேன் அந்தோன்னு இது என்னது? இது அப்படியா? இந்த அதில் ஒரு ஏதோ பழம் வச்சிருக்காங்க. என்ன பழம் கேளுங்க. இந்த கருப்பு கலரில் ஒரு பழம் இருக்குல்ல, திராட்சையா? தெரியல. கத்திரிக்காயா? இது பழமா இருக்கு. நசுக்கு எடுப்போம். இல்ல வாங்கதான் பழம். நீங்க காட்டுங்க என்னென்ன. நீங்க மட்டும் அள்ளி போட்டுக்கிறீங்க. என்னென்ன போடுறீங்க? இதான்டா போடும்டா. அவ்வளோ வெயிட் ஆயிட்டா. ஏய் அப்போ இதில் என்ன இது இதுடா ஏகப்பட்ட கத்திரிக்காய் இருக்கும் போல. ஒரு 2 எடுத்து போடுவோம். இது என்னது? பெரிய இது என்னது? இது சமைக்கிறதா? ஒரு 2 எடுப்போம். இன்னைக்கு அப்படியே அதட்டிடுவோம் ஆட்களை. எல்லாத்துக்கும் 2 மட்டும் எடுத்து போடியாடா. சமைக்கிறோமோ இல்லையோ காட்டி அதுக்கு அடிச்சு விடு. இதுல பார்த்து காமிக்கிறது சமைச்சு சமைக்கிறதுக்காரி காட்டி ஆட்டி விட்டுரும். பச்சைக்காய் போடுறேன். எத்திங்க இருக்குன்னு பச்சைக்காய் உரைக்குமான்னு தெரியலையே. சாப்பிட்டு பாருங்க. சரி போடுவோம். இதுவா இடம் போடுவாங்க. நீ அள்ளி இருக்கிறதுக்கு எத்தனை இடம் போடுவாங்க? எவ்வளோ இருக்கு இடம் போட்டு? இது என்னது? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த பேரிக்கா இது பழங்கள் லிஸ்ட்ல வாங்கிக்கிறோம். எப்படி இந்த பல கடையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நம்ம கடை மீன் கடையை பார்த்து இங்கே எவ்வளோ வெரைட்டி இருக்கு, அந்த மாதிரி நம்ம வெரைட்டி கொடுக்கலாம். அது என்ன கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. ப்ராக்வலி சும்மா அவர்கிட்ட தானே கேட்டேன். கல்யாண வீட்டுல பொண்ணு வச்சிருக்கு தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ள கையில ப்ராக்வலி இது ப்ரோக்கோலி. ப்ராக்வலி காலிஃப்ளவர், பச்சை காலிஃப்ளவர். அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சதா? அடி இதுடா 2 கிலோமீட்டர் இருக்கு. இது என்னது? கேரட்டு. அட பாவியா டேய். ஆந்திரா வாங்கி போடு. முருங்கக்காய் நீளத்துக்கு இருக்குடா ஐயா. சாப்பிட்டு வந்து புரிஞ்சு சொல்ல போகிறோம். இங்க வாடா. கூட வெயிட் ஆயிட்டு. தக்காளி நம்ம ஊர் தக்காளி பச்சை இருக்கு. இது என்னடா? இது என்னது? பீக்கங்காய் நினைக்கிறேன். பீக்கங்காயா? இது என்னன்னு தெரியலையே. என்னன்னு தெரியல. தெரியாத புதுசெல்லாம் வாங்கிட்டேன். மற்ற எல்லாம் என்ன இது என்னது கரெக்டாக சொல்லுங்கண்ணே. இது தர்பூசணி. இது நம்மளுக்கு தெரியாதா? இங்கே ஒன்று இருக்குது, இதை கண்டுக்காம போறியா? அது சீனியர் கடா. சீனியரிக்கா? இது பயிறு. சீனியர் கடா. இதுதான் சீனியரிக்கா. சீனியருக்கு எந்த இருக்கு? இந்த இதான் சீனியரிக்கா. தெரியுமா அடையா?
இது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி. அண்ணா அண்ணா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. இந்த பூ மட்டும் என்ன பூன்னு கரெக்டாக சொல்லிடுங்க பார்ப்போம். செவந்தி. இது செவந்தியா? அந்த காலத்துல முனிவர் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. சரி ஒரு 2 கட்டை எடு, ஒரு கட்டு போதும். என்னென்ன தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது என்னது? வெள்ளரிக்காவா? வெள்ளரிக்காவா? இது வெள்ளரிக்காவானே? அண்ணே இது வெள்ளரிக்காவா? இது வெள்ளரிக்காவா கேளு. கொக்கம்பர். சரி கொக்கம்பரா குக்கும்பர்? நோ 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 நோ. மெடிக்கல் வைக்கலாமா? மெடிசன். மெடிக்கல் இங்கே இருக்கு, மெடிக்கல் வைக்கலாம். ஆ? ரெண்டாவது. நம்ம என்ன வாங்க தானே செய்யணும். இது வந்து பெங்களூர் வெள்ளரிக்காவா? முறையே பார்க்குறேன், நல்லா தான் இருக்கு. தின்னு பார்த்த உடனே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஹலோ ராஜா அது வாங்கியாச்சு இது என்னது? ப்ளூபெரி. ப்ளூபெரி. இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி அது ஒரு ப்ளூபெரி. பச்சைக்காய் இந்த மாதிரி கவரில் போட்டு அள்ளி கொண்டு வரணும். இந்த இங்கே இது ஒன்று. பக்கத்தே கவர் வச்சுக்காங்கன்னா எல்லாத்தையும் ஒரே போய் தேங்க்யூ. ம் இது வேண்டியா? ஹாய். எல்லாமே வேற மாதிரி இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொன்னதான் தான் இருந்து எழுதுறது. நான் உனக்கு சொன்னது புரியவே இல்லையாடா. சொன்னது நான் அதுல அவர்கிட்ட போய் செக் பண்ணி தான் வந்தேன். ரேட்டு கூட இருக்குமா எல்லாமே? ஈரோடு பெங்களூர்லேருந்து ஏகப்பட்டதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆனால் காசு தான் கூட, ரேட்டு தான் கூட இருக்குது. எல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால தான் ரேட்டு கூட இருக்கா என்னன்னு தெரியல. வாங்க காரில் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் பர்ச்சேசிங் முடிச்சாச்சு பெங்களூர்லேயே. டாடா பாய்.